ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா, வீடை டீப் க்ளீன் பண்ண போகிறேன். என்னடா இது டீப் க்ளீன்னாக்க அப்படின்னா, குப்பை மாதிரி மாதக்கணக்காக இந்த ரூமை க்ளீனே பண்ணலை. இந்த ரூம் பார்த்திங்கன்னா கெஸ்ட் ரூமுங்கும்போது நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கனாக்கா அந்த டைமில் மட்டும் இந்த ரூமை க்ளீன் பண்ணி வைப்பேன் நான். மீதி நேரம் பார்த்திங்கனாக்கா யாருமே இந்த ரூமுக்கு வரமாட்டாங்க. தேவையில்லாத இந்த திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்போம். துணி துவைச்சா அப்படி தூக்கி போடுறது, இல்லைனாக்கா ட்ரெஸ்ஸு, தேவையில்லாத மேக்கப் ஐட்டம் இந்த மாதிரி தான் கொண்டு வந்து இதில் மேலே ஸ்டோர் பண்ணி வைப்பேன். சரி, ரொம்ப நாள் இப்படியே இருக்க அதிகமாக குப்பை மாதிரி சேர்ந்து போயிடுச்சு. அதை எடுத்து இன்றைக்கி பண்ணலாம், நாளைக்கு பண்ணலான்னு பார்த்தாக்கா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான வேலைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது தினமுமே பார்த்திங்கனாக்கா நமக்கு ரொட்டீனாக சமைக்கிறது, வீடை க்ளீன் பண்ணுறது, மாடி தோட்டமோ இல்லை கீழே தரையில் வச்சுருக்க தோட்டமோ, வீட்டுக்கு பேக் சைடு வச்சுருக்க தோட்டமோ, இதுக்கு தண்ணி விடுறதே எனக்கு நேரமே பத்த மாட்டேங்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ் ஒர்க் இருக்கும். மாடியில் ஒரு 2 மணி நேரம் தண்ணி விடணும். அதுக்கு மேலே இப்போ நர்சரின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுலேயே பாதி நாள் எனக்கு வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பேக் சைடுமே மாமரம், தென்னை மரம், அதுக்கப்புறம் எலுமிச்சங்கன்று, பழம், 2-3 பழச்செடியுமே வச்சுருக்கிறதுனால அதையே கேர் பண்ணவும் முடியல. சைடில் இந்த வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறதா இருக்கட்டும், டீப் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படியே அந்த வெளிப்பக்கமே வேலை போயிட்டே இருந்ததுனால வீட்டுக்குள்ளே ஒரு 2 ரூமு க்ளீன் பண்ணாமல் இருந்தது. சரி, ஓகே. ஆல்ரெடி பார்த்திங்கனாக்கா மாஸ்டர் பெட்ரூமு, அந்த ரூம்லேயும் யாருமே தங்க மாட்டாங்க. அதுவுமே கெஸ்ட்டு வர்றப்ப தான் அந்த 2 ரூமுமே க்ளீன் பண்ணுவோம். அதனால் போன வாட்டி நம்ம மாஸ்டர் பெட்ரூமை க்ளீன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதே மாதிரி சரி, ஓகே, இந்த வாட்டியும் ஒரு அதாவது இது யாரும் பார்க்கணுங்கிறதுக்காக இல்லை. இன்றைக்கி என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன், எங்கள் வீட்டுக்கார் சொல்கிறாரு, நீ சாப்பிட்டு வீட்லேயே சும்மாவே இருக்கிற, என்ன வேலை தான் நீ செய்கிற அப்படின்னு சொல்கிறதுனால, சரி, நான் இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சுருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணி யூடியூப்லேயுமே போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லுமே நானே ஆணி அடித்து எல்லாமே ரெடி பண்ணது. இன்னும் ப்ராப்பராக ஒன்றும் க்ளீன் பண்ணல, இருந்தாலும் ஓரளவு நீட்டாக ஏனோ தானோன்னு எடுத்து வச்சுருக்கேன். என்ன வாங்கினேன்னு தெரில, தெர்மாக்கோல் பேப்பர் இருந்தது. சரி, ஓகே, இந்த கம்மல்லாம் டப்பாவில் போட்டு எடுக்கும்போது கல்லெல்லாம் கொட்டி போயிடுது. அதே நேரம் பார்த்திங்கனாக்கா ஒன்றா, அதாவது தனித்தனி பாக்ஸுமே நம்ம வைக்க முடியாது. தனித்தனி பாக்ஸ்னு எத்தனை பாக்ஸ் வைக்கிறது? 100 கம்மலுக்கு 100 பாக்ஸ் நான் வைக்க முடியும். சரி, யோசித்தேன். சரி, இந்த மாதிரி செட் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெர்மாக்கோலில் கம்மல்லாம் வைக்கலாம். ஆணி அடித்தோம்னாக்கா அந்த நெக்லஸ்லாம் மாட்டி விட்டோம்னா டிசைன் பார்த்து நம்ம எங்கேயாவது வெளில கிளம்பும்போது டக்குன்னு எடுத்து போடலாம். இல்லைன்னா ஒவ்வொன்றையும் நோண்டி ஐயோ இதில் என்ன இருக்குன்ட்டு எடுத்து எல்லாத்தையும் களைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்று எடுத்துகிட்டு போட்டு போவேன். அதுக்கப்புறம் திரும்ப அதை அடுக்கி வைக்கிறக்குள்ளேயும் பெரிய கவலையாகி போயிடும். இது நானே தான் யோசிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணினேன். இது நல்லா தான் இருக்குது. நான் கூட யோசித்தேன் ஒர்க் அவுட் ஆகுமான்னு. சூப்பராக இருக்குது. இதில் மாட்டி வைக்கும்போது பார்க்கவும் ரொம்பவே அழகாக இருக்குது. டக்குன்னு அந்த கம்மல் வேணும்னா வேர் பண்ணிவிட்டு திரும்ப அதே இடத்துல வைக்கவும் ஈஸியாக இருக்கும். இதுவே பார்த்திங்கனாக்கா அங்கே பாருங்கள், ஏற்கனவே டப்பாவில் போட்டு எடுத்து வச்சனால தான் இந்த கல்லுமே போயிடுச்சு. அது மாட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப அந்த மீதி ஐட்டம், இந்த ஹேர் பின்னு, கிளிப்பு, இந்த மாதிரியெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ரெடி பண்ணிட்டேன்.
இப்போ இது எல்லாமே கம்மல்லாம் மாட்டியாச்சு. மாட்டினதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு. எடுத்து எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணவும் ஈஸியா இருக்கும். அப்புறம் வந்து யோசிச்சேன், ஐயோ! நம்ம இதே மாரி அந்த செயினுக்குமே நம்ம ஒரு ஆணி மாரி அடிச்சு அதில தொங்க விட்டுறலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நமக்கு வந்து எது தேவையோ டப்பாவ போட்டு அப்படியே எல்லாத்தையும் கலைக்க தேவையில்ல. ஒண்ணு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டு திரும்ப அதே இடத்துல மாட்டி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதுவுமே ரெடி பண்ணேன். இதுக்கிடையில சமையல் முடிச்சேன். சமையல் முடிச்சாலும் சாப்பிட பிடிக்கல. அதனால சரி ஓகே அப்படின்னு ஒரு ஆப்பிள் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு மேலே வந்துட்டேன். மேலே வந்ததுக்கப்புறம் தான் பயங்கர வேலையே எனக்குங்க. செம்ம வேலை. இதுவரைக்கும் அந்த அந்த கபோர்டு அதாவது ட்ரெஸ்ஸிங் டேபிள் க்ளீன் பண்ணதே எனக்கு வந்து 2 ஹவர்ஸ் மேலே ஆயிடுச்சு. அதுக்கு மேலே வந்து அதுக்கப்புறம் சமையல் பண்ணிவிட்டு சமையல் பண்ணி முடிச்சுட்டு ஜூஸ் குடிச்சிட்டு மேலே வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ரெடி பண்ணிட்டேன். இது எனக்கு ரொம்ப நாளாக பண்ணணும் அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் கார்டன்லேயே வேலை செய்யும்போது கார்டன் மட்டும் கிடையாது. சின்ன சின்ன வீட்டு வேலை, வீடு கூட்டுறது, பாத்திரம் தேய்க்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் முக்கால்வாசி நான் செஞ்சுருவேன். எல்லா வேலையுமே வீட்டு வேலையாக இருக்கட்டும், கார்டன் வேலையாக இருக்கட்டும் நான் செய்கிறதுனால எங்கள் வீட்டுக்காரே முக்கால்வாசி எனக்கு சமையல் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு நேரம் அவர் சமைச்சாருன்னா நான் ஒரு நேரம் சமைப்பேன். அதனால் வந்து வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது. நம்ம வந்து ஐயோ! எல்லா வேலையும் நம்மளே செய்யும்போது தான் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும், கோவம் வரும். அதனால் நம்ம ஹஸ்பண்ட் மேலேயோ குழந்தைங்க மேலேயோ கோவத்தை காமிப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் நம்மளை புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தாங்கனாக்கா வீட்டில் எந்த பிரச்சனையுமே வராது. அவரே வந்து சொல்லுவார், ஓகே நீ இந்த வேலையை பாரு, நான் இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன், நாளைக்கு இந்த வேலை செய், என்னால் முடியாதப்போ நீ வந்து சமையல் பண்ணும்பாங்க. அப்புறம் நான் அதனாலேயே சரி ஓகே கிச்சன் பக்கம் போகணுன்னாவே எனக்கு முன்னாடியிலேருந்தே பிடிக்காது. அதாவது பிடிக்காதுன்னா அங்கே போயிட்டு நின்றுட்டு கஷ்டப்பட்டு சமைப்போம். ஆனால் இவங்க சாப்பிட்ற ஒரு இட்லி 2 இட்லிக்காக நம்ம மெனக்கெட்டு சமைக்கிற மாதிரி இருக்குதே அப்படிங்கிற ஒரு கஷ்டம்தான். இவங்க வந்து 2 பேருமே சாப்பிட மாட்டாங்க. 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா அரை தோசை, ஒரு தோசை, ஒரு இட்லி மாவு வாங்கினாவே ஒரு சின்ன பேக்கெட் வாங்கினாவே 3 நாள் இருக்கும். அது கீழே தான் ஊற்றுவேன் ஒவ்வொரு தோசை ஊற்றிட்டு. அப்போ பாருங்கள் எப்படி சாப்பிடுவாங்கன்னு. ஆனால் நானும் அப்படி தான் சாப்பிடுவேன். ஆனால் ஆளை பார்த்தாக்க கண்டிப்பாக வந்து ஏதோ 10 வீட்டு சாப்பாடையும் ஒத்த ஆள் சாப்பிட்ற மாதிரி குண்டு குண்டுன்னு தான் இருப்போம். ஆனால் எல்லோரும் பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நறுக்குன்னு சாப்பிட்ணுன்னு நினப்போம். சரி இன்றைக்கி ஃபுல்லாக எல்லாம் பார்த்து இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த டீப் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து விஜய் ஹோம் சர்வீஸுன்ட்டு அங்கே சொல்லி கூப்பிட்டு வந்தேன். அவங்க இதெல்லாம் பண்ணவே இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. என்னதான் ஆயிரக்கணக்கில் காசு கொடுத்து நம்ம க்ளீன் பண்ண சொன்னாலும் நம்ம பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலையை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா பார்க்க அழகாக இருக்கும். எனக்கு வந்து ஹெல்த்து கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வேலையை ஏதாவது இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு நேரம் எனக்கு முடியாது. எனக்குமே வயசாகுது இல்லைங்களா? அதனால் வந்து எனக்குமே முடிய மாட்டேங்குது. இப்போல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறனால சட்டு சட்டுன்னு கோவம் வந்துடும். இந்த வேலை அதிகமாக செய்யும்போது அன்றைக்கி தான் செம்ம கோவம் வரும். டேப்லெட் எடுத்தாலும் சரி அந்த ப்ரெஷரு வந்து நமக்கு வந்து அவ்வளோ சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கோவப்படுவேன். இப்போ வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து எனக்கு கோவம் வர்றது கிடையாது. கரெக்டாக டேப்லெட் எடுக்கிறோமா, சரி ஓகே இந்த மாதிரி அந்த டென்ஷன் வேலை செய்யணுமே அப்படின்னு கஷ்டப்பட்டு செஞ்சால் தான் நமக்கு அது ஒரு கஷ்டமாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா நாளைக்கு இந்த வேலை செய்ய போகிறோன்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து ஒரு இளையராஜா சாங்கு இல்லைனாக்கா ஸ்வர்ணலதா சாங்கு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சாங்லாம் கேட்டுட்டு வேலை செஞ்சுட்டே இருந்தேன்னா எனக்கு எவ்வளோ நேரம்னாலும் வேலை செய்வேன். வேலையெல்லாம் செய்கிறதெல்லாம் சரி கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செய்வேன். ஆனால் மறுநாள் ஃபுல்லாக என்னால் எந்திரிக்க முடியாது. அந்தளவு வந்து ஒரே நாள் எல்லாத்தையும் இழுத்து போட்டு வேலை செய்வேன். இது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பொம்மை, பேட்டு அது இதுன்னு என்னென்னமோ அந்த குழந்தைக்கு வாங்கிட்டு வந்து வச்சிடுறாரு. அந்த பொண்ணை பெருசாக யூஸ் பண்ணுற மாதிரியே இல்லை. இப்போ வேறு +2 வேறு போயிட்டதுனால கண்டிப்பாக சுத்தமாகவே வந்து அவளுக்கு டைமே இருக்கிறதில்ல. சரி இதெல்லாம் எதுக்கு இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த வளையல் ஸ்டாண்டு இது வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்தேன். அவங்க வந்து இதை விட சின்ன ஒரு நீட்டு பாட்டிலை வச்சு நிறையா அதில் வந்து வளையல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அப்போ வந்து எடுக்கும்போது ஈஸியாக இருந்தது. எனக்கும் அந்த ஐடியா ரொம்ப நல்லா பரவாயில்லையே இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வளையல்லாம் போட்டு வச்சேன்.
ஏற்கனவே 2 இருக்குது பார்த்தீங்களா? அதுவுமே இந்த மாரி பாட்டில்ல போட்டு வச்சது தான். அப்புறம் இத வந்து எல்லாத்தையும் கீழ இறக்கணும். இறக்கிட்டு இதுலேயுமே ஏதாவது டெக்கரேட் ஐட்டம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து தொடச்சு இன்னைக்கு ஒரு வழி பண்ணணும். அப்புறம் இந்த ஃபோட்டோவ எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபோட்டோவ மாட்டலான்னு சொல்லிட்டு பாப்பா ஃபோட்டோவ ஹால்ல வச்சுட்டு இந்த ஃபோட்டோவ வந்து இதில வச்சுட்டேன் பெட்டுக்கு பக்கத்தில. அப்புறம் பெட்டோட கவருமே இப்ப மாத்திட்டு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள தள்ளி வைக்கணும். அதனால தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் கவர் மாத்தணும்னா டஸ்ட் படாது. கூட்ட ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு, ஒன்னொன்னா வேலை இழுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஒரு பக்கம் க்ளீன் பண்ணிட்டு நகலலான்னு பார்த்தோம்னா, அடுத்தடுத்து இத தொட்டு, அத தொட்டு, அத தொட்டுன்ட்டு ஏதோ ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல முக்காவாசி மேக்கப் ஐட்டம்லாம் வச்சுருவேன். மீதி பாதியே இந்த பேக்ல வச்சுருவேன். எங்கேயாவது போணும்னா டக்குன்னு அத எடுத்துட்டு வந்து கண்ணாடி எடுத்து மேக்கப் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும். பால்கனிய க்ளீன் பண்ணி தையல் மிஷின் இங்க கொண்டு வந்து வச்சுட்டேன். தையல் மிஷின் எப்போமாவது 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் தைப்பேன். அதனால இதில வச்சுட்டேன். ஆ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல்லா கூட்ட ஆரம்பிச்சுட்டேன். கூட்டி தொடச்சிட்டோம்னா நம்மளோட வேலை கம்ப்ளீட் ஆயிடும். எவ்வளோ டஸ்ட்டு பாருங்க. அவ்வளோ டஸ்ட்டு. இப்ப தான் டீப் கிளீன்னு சொல்லிட்டு 2 மாசத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு போனோங்க. அதுக்கப்புறமும் ஏகப்பட்ட வாட்டி கூட்டியாச்சுங்க. சரி ஃபைனலா இந்த பாருங்க இந்த செடியெல்லாம் வந்து அழகா மண்ணு கொட்டி, கல்லெல்லாம் வச்சு நம்ம எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த இடத்துல நம்ம இந்த செடிய வச்சு விடுவோம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த தொட்டி பார்த்தீங்கன்னாக்கா, அமேசான்ல தான் ஆர்டர் பண்ணேன். அமேசான்ல எவ்வளோன்னா 5 தொட்டியும் சேர்த்தே ரூ. 250 அதுக்குள்ள தான் வந்தது. ஆனா ரொம்ப அழகா இருக்கு. சின்னதா ரொம்ப அழகா இருக்கு. இப்ப இதில தண்ணி விட்டாலும் கீழ அந்த தட்ல தான் இருக்கும். ஓகே. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஐப்பு பட்டன் கிளிக் பண்ணுங்க. பாய்.